வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இப்போது ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது கர்நாடக மாநிலத்தில் ஆனைக்கல் என்ற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்தியால மடுவு அப்படின்ற மக்களால் அழைக்கப்படுற ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி தான். ஆனால் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிற இடம் கண்ணுக்கு விருந்தளிக்கும் பசுமையான ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. இந்த இடத்த பியல் வழி அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கன்னடத்தில் முத்தியால மடுவு, தமிழில் முத்து நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் தரைமட்டத்திலிருந்து ஒரு 500 படிக்கட்டுகள் கீழே இறங்கி போகணும். ஒரு மலை பள்ளத்தாக்கில் இப்படி பள்ளத்தாக்கில் இறங்கி போகும்போது அங்கங்கே நான் ஓய்வெடுக்கிறதுக்கு, காட்சிகளை ரசிப்பதற்கு வளைவுகளை அமைச்சிருக்கிறாங்க. மழை நேரத்தில் ஒதுங்கிக்கலாம், அந்த மாதிரி கூடாரங்களை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இது மலை பள்ளத்தாக்கில் இங்கே நின்றுட்டு புகைப்படங்கள் எடுக்கலாம். ரொம்ப அற்புதமாக அடர்ந்த வனப்பகுதியை இங்கேருந்து நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குது. இந்த குரங்குகள் அட்டகாசம் கொஞ்சம் அதிகம்தான். கவனமாக இருக்கணும். கையில் ஒரு கோல் வச்சுட்டு போகிறது நல்லது. ஏராளமான வனவிலங்குகளுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். பறவை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா நிறைய அவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய பல வகையான பறவைகள், அதை எழுப்பும் வழிகள் எல்லாம் ரசிக்க முடியும். மலர்கள் எல்லாம், காட்டு மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குவதை பார்க்கலாம். ஆனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரணும்னா சரியான ஒரு பருவ காலத்தில் வரணும். மழை பெஞ்சிட்ருக்க இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் நாம் ஒரு ஜூலை மாதத்தில் இங்கே வந்திருக்கிறோம். இப்போது ஒரு ரம்யமான ஒரு சூழல் நிலவுது. இந்த வெயில் அதிகம் இல்லாத, மழை மேகங்கள் தவழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த குளிர்ந்த சீதோஷ நிலையும் அதுக்கேற்றபடி நீர்வீழ்ச்சியில் நீரும் இருக்கும். எல்லா காலத்திலும் நீர்வீழ்ச்சியில் நீர் இருப்பதில்லை. இது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் சரியான அந்த பருவ காலத்தில் வரும்போது கண்டிப்பாக அந்த நீர்வீழ்ச்சியில் நீர் வருவதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாம் தொடர்ந்து அந்த படிக்கட்டுகளை இப்படி அமைச்சிருக்கிறாங்க, அதில் இறங்கிக்கிட்டே போகலாம். ஏராளமான மக்கள் விடுமுறை காலங்களில் இங்கே குவிவதை காண முடியுது. போகிற வழியில் அங்கங்கே சுனையிலிருந்து நீர் ஓடி வருவதை பார்க்கலாம். சிறு சிறு ஓடையாக ஓடி வருவதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறது ஒரு சிவன் கோயில். இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் வந்துட்டோம். இங்கே ஒரு சிவன் அம்பாள் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் விசித்திரமாக ஒரு திறந்த வெளியில் இருக்குது. இந்த திறந்த வெளியில் சிவலிங்கத்துடைய லிங்க பகுதி ஒரு வெள்ளை நிற சலவை கல்லாலையும், அதனுடைய ஆவுடை என்று அழைக்கப்படுகிற அந்த பீடமானது கருங்கற்களாலேயும் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை இங்கே பார்க்கலாம். நாகதேவதைகள், கணேசர், நந்தி சிற்பம் எல்லாம் இங்கே இந்த இடத்துக்கு ஒரு அழகு சேர்க்குது. இங்கே பூஜைகள் நடைபெற்றிருக்கிறதான அந்த தடயங்களும் இங்கே இருக்குது. தினமும் ஒரு முறை இங்கே பூஜைகள் நடைபெறுவதாக அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்து அறிந்து கொண்டோம். இந்த இடத்துக்கு நேர் எதிரில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குங்க. இதுதான் மக்கள் கூடி ரசிக்கும் இந்த முத்தியால மடுவு நீர்வீழ்ச்சி. முத்துக்கள் சிதறுவது போல மேலிருந்து இந்த நீர்வீழ்ச்சி விழுவது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு முத்தியால மடுவுன்னு பேர். கன்னடத்தில் முத்துக்கள் சிதறுவது போல நீர்த்திவளைகள் மேலிருந்து வந்து விழுது. சுமார் ஒரு 500 அடி உயர ஒரு மலை சிகரம். அந்த மலை சிகரத்தின் உச்சியிலிருந்து அந்த நீர் ஓடி வருது. அது பார்ப்பதற்கு எங்கேருந்து ஓடி வருதுன்னு சரியாக தெரிவதில்லை. ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே தெரிகிறதில்ல. ஆனால் இதற்கு மேலேயும் ஏறி ட்ரெக்கிங் போகிறவங்க நிறைய பேர் இந்த மலை சிகரத்துக்கும் ஏறி போய் இந்த நீர்வீழ்ச்சியின் உச்சி பகுதிக்கும் போய் பார்த்துட்டு நிற்கிறத இங்கேருந்து நாம் காண முடியுது. நாம் அங்கே போகலை. அங்கேருந்து காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. நாம் போன பருவ காலத்தில் இவ்வளவு நீர் அதிகமாக மேலேருந்து வந்து விழுவதை பார்த்து ரசிக்க முடிஞ்சது. ஆனால் சில பருவ காலத்தில் ரொம்ப மெல்லிய ஒரு நீர்த்துவளை தான் மேலேருந்து விழுவதை நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க.
நாமளும் ஏமாற்றம் அடைந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்தோம். ஆனால் வந்தப்போ இவ்வளவு நீர்வீழ்ச்சி ரம்மியமாக சலசலன்னு ஓடி வருது. தூரத்துலேயே சத்தம் கேட்டது. நிறைய மக்கள் இங்கே கூடி இங்கே ஒரு நீர் தேக்கம் அமைச்சிருக்காங்க. அதில் குளிப்பதையும் பார்க்க முடிஞ்சது. சிறுவர்கள் கூட இதில் இறங்கி குளிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆழமில்லாத ஒரு நீர் தேக்கம். நீர் அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை அது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குறை இருக்க தான் செஞ்சுது. சேர்வு நிறைந்த ஒரு நீர் தான், தெளிவான நீர் இல்லை. இருந்தபோதும் அருவிக்கு அருகில் போய் நின்று குளிக்கிறார்கள். நாம் இந்த இடத்துல அற்புதமாக புகைப்படங்கள் எடுக்கலாம். நிறைய குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகளுக்கு உணவளிக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குரங்கு சேட்டை அதிகமாக தாங்க இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இடத்துலேருந்து நகரவே மனசு இல்லாமல் நகர்ந்து திரும்பவும் படிக்கட்டுகளில் ஏறி மேலே நோக்கி பயணமானோம். இது அந்த போகிற வழியில் இருக்கிற ஒரு சில நீரோடைகள். இதுபோல் நீர்வீழ்ச்சியாக இல்லைனாலும் நீர் சலசலன்னு ஓடி வர்றதை பார்க்க முடியும். நீர்வீழ்ச்சிக்கு மேலே வந்துட்டோம். தரைமட்டத்தில் ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரியில் கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க ஏற்பாடு செஞ்ச ஒரு போட்டிங் இருக்குங்க. இங்கே 2 சீட்டர் போட்டிங், 4 சீட்டர் போட்டிங் இருக்குது. ஒரு 2 சீட்டர் போட்டிங் நாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு ஆயத்தமானோம். அதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு 2 சீட்டருக்கு. ஒரு 4 சீட்டருக்கு 300 ருபீஸ் கேட்குறாங்க. நாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கே இந்த ஏரி முழுக்களும் சுற்றி வரலாம். மிக அற்புதமான அனுபவம். இந்த படகு சவாரி நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சுற்றி வரலாம். விடுமுறை காலங்களில் போனால் நிறைய மக்கள் வந்து வெயிட்டிங்கில் நிறைய பேர் நின்றுட்டு அவர்களுக்கு படகு எப்போ திரும்பி வரும் வேணும் அப்படின்னு காத்து நிற்க அதை பார்க்க முடியுது. சுமார் ஒரு 10 படகுகள் அவர்களிடத்தில் இருக்குது. பிளாஸ்டிக் படகுகளை விட்டுருக்குறாங்க. அதில் குடும்பத்தோடு வந்திருப்பவர்கள் 4 சீட்டர், தம்பதிகளாக வந்திருக்கிறவர்கள்லாம் 2 சீட்டர் அப்படின்னு அந்த படகுகளை வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கே சுற்றி வருகிறார்கள். இந்த அனுபவத்தோட இந்த முத்தியால மடுவு நீர்வீழ்ச்சியின் அந்த அற்புதம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. மிகவும் இந்த ரம்மியமான ஒரு இடம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. அதே நேரத்தில் அதிக செலவு இல்லாத ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். பெங்களூர் நகரத்தின்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த வந்து அடைஞ்சிடலாம். ஓசூர்லேருந்து மிக அருகில் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆனைக்கல் நகரம் இருக்குது.